நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். மண்டபத்தில வந்து பிருந்தாவ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். வீரா கூட வந்து வள்ளி சண்டையே போட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம கண்மணிய வந்து வீரா வந்து வெளுத்து வாங்குற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனமே ராமச்சந்திரன் வந்து, "என்ன வீரா வந்து எதுக்கு பிருந்தாவ கிளப்பாம இருக்கா? ஒரு வேள வந்து அவளுக்கு இந்த கல்யாணத்தில எதுவும் விருப்பம் இல்லையோ? என்னன்னு தெரியலையே! போய் என்ன ஏதுன்னு கேட்போம்." அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து வேகமா அங்கிட்டிருந்து கிளம்பி வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா, வீரா வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீரா வந்து, "நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறது வந்து கண்மணியா தான் இருப்பா." அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிய வந்து பார்க்க வர்ற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கண்மணி வந்து மொட்டை மாடியில இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரவுடிகளுக்கு வந்து கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து மாறன் வந்து உங்கள ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கான். எனக்கு தெரியாது. மாறன் வந்து பிருந்தாவ கூப்பிட்டுட்டு இந்த மண்டபத்துக்கு வரக்கூடாது. அது உங்க பொறுப்பு. எப்படியாவது மாறன என்ன ஆனாலும் பரவால்ல. நீங்க இந்த கல்யாணத்த நிப்பாட்டிருங்கன்னு சொல்லிட்டு அந்த ரவுடிகளுக்கு வந்து கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத வந்து வீரா வந்து கேட்டுர்றாங்க. விறுவிறுன்னு வந்து வீரா வந்து வராங்க. "ஏய் கண்மணி ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "ஏய் நான் என்னடி பண்ணேன்? எதுக்கு இப்போ வந்து தேவையில்லாம வந்து என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து கேட்குறாங்க. "ஏன்டி எனக்கு என்ன தெரியாதுன்னு நெனச்சியா? நீ தானே வந்து பிருந்தாவ இந்த மண்டபத்துலேருந்து கடத்துனது. கடத்தி மூட்டையில கட்டி வச்சு அந்த வண்டியில அனுப்பி வச்சிருக்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்." அப்படின்னு சொல்லிட்டு, "உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. தேவையில்லாம நடிச்சுக்கிட்டு இருக்காத." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "ஆமாடி நான் தான் பண்ணேன். கல்யாணத்த தான் நான் முன்னாடியே வந்து உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல. இந்த கல்யாணத்த நிப்பாட்ட போறேன்னு சொல்லிட்டு, எனக்கு வேற வழி தெரியல. கல்யாண பொண்ண கடத்துனா தான் இந்த கல்யாணத்த நிப்பாட்ட முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் பிருந்தாவ கடத்திட்டேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த கல்யாணம் நல்ல நேரம் முடிஞ்ச பிறகு பிருந்தா சேஃபா வந்துருவா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் என்னடி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நம்ம சின்ன வயசுலேருந்து பேசிக்கிட்டு இருந்தோம்ல. நம்ம 3 பேருமே வந்து பிரியக்கூடாது. நம்ம 3 பேருமே வந்து சேர்ந்து தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு தானே இருந்தோம். இப்போ வந்து அந்த நேரம் வந்திருக்கு. 3 பேருமே ஒரே வீட்ல வாக்கப்பட்டு வந்து வாழ்றதெல்லாம் ஒரு வரம்டி. அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? நமக்கு கிடைச்சிருக்கு. அத சந்தோஷமா ஏத்துக்கணும்டி. பிருந்தா வந்து நம்ம கூடயும் சேர்ந்து சந்தோஷமா இருக்க வேண்டாமா? அவளோட சந்தோஷத்த வந்து ஏன்டி இப்படி கெடுத்துக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் உனக்கு தாண்டி வந்து விவரம் புரியல. நானும் அவளோட சந்தோஷத்த கெடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம அண்ணனோட கொன்னவனோட குடும்பத்தில நான் வந்ததே தப்புன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கேன். இதில நீ வேற வந்துட்ட. இன்னொருத்தி வேற வரப்போறா. எனக்கு வந்து பிருந்தா வந்து இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அவ வந்து வேற வீட்ல போய் சந்தோஷமா இருக்கட்டும். இந்த வீடே வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. அங்க இருக்கிறவங்களையும் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் என்னடி லூஸ்தனமா பேசிக்கிட்டு இருக்க? மாமா வந்து உன்னைய என்ன மருமகளாவா பார்த்துக்கிட்டு இருக்காரு? அந்த வீட்டு வந்து மகளா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்ல எல்லாமே வந்து உன்னைய தலையில தூக்கி வச்சு ஆட்டுறாங்க. அதுவும் ராகவன் மாமா சொல்ல வேண்டாம். உன்னைய வந்து உள்ளங்கையில வச்சு தாங்கிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு கணவர் கிடைச்சிருக்காரு. அதெல்லாம் வாழ்க்கையில யாருக்காவது கிடைக்குமாடி? ஏன்டி இப்படியெல்லாம் உன் வாழ்க்கைய கெடுத்துக்கிட்டு இருக்க? உன் வாழ்க்கைய கெடுத்தது மட்டும் இல்லாம பிருந்தாவோட வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. இங்க பாரு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத கண்மணி." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் நீ தாண்டி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. நான் இந்த கல்யாணத்த நிப்பாட்ட போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஓ! நீ இந்த கல்யாணத்த நிப்பாட்டணும்னு எந்த அளவுக்கு முடிவு எடுத்துட்டியோ, அத விட வந்து ஒரு படி மேலேயே வந்து இந்த கல்யாணத்த நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்துட்டேன். நான் வந்து இந்த கல்யாணத்த நடத்தி வைக்காம விடமாட்டேன். நீ ஜெயிக்கிறியா? நான் ஜெயிக்கிறேனா? பார்ப்போம் கண்மணி." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வீரா வந்து கோவப்பட்டு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா, நம்ம விஜய் வந்து இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ எல்லா வேலையும் நம்ம பண்ணிட்டு, கடைசியில வந்து பழிய யார் மேல போடலான்னு பார்த்தா, அதான் நம்ம இருக்காங்கல்ல கண்மணி அக்கா, கண்மணி மேல போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே போய்க்கிட்டு இருக்காங்க. மாறன் வந்து அவங்கள ஆட்டோக்காரங்கள ஃபாலோ பண்ணி போய் அவங்க கூட சண்டை போடுற மாரி தான் காட்டுறாங்க. இங்கிட்டு வந்து பிருந்தா வந்துருவாளா? வரமாட்டாளா? அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து ரூமுக்குள்ள உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு ஆளா வந்து தேட ஆரம்பிச்சிடுறாங்க. பிருந்தாவங்க பிருந்தாவங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி பார்க்காங்க. நம்ம வீரா வந்து இந்தா தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில ஒண்ணுமே செய்ய முடியல. கடைசி நேரத்தில நம்ம இவர் வந்து வாராரு. ராமச்சந்திரன் வந்து வாராரு. "அண்ணா எங்கண்ணே போற?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனேயும் அப்போ வந்து வள்ளி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து சொல்றாங்க, "இல்ல வீரா என்னமோ வந்து இன்னும் கிளப்பாம இருக்காளாமே பிருந்தாவ. என்ன ஏதுன்னு கேட்கணும். அவளுக்கு எதுவும் கல்யாணத்தில விருப்பம் இல்லையா? எதுவும் மனக்கஷ்டமா? என்ன ஏதுன்னு கேட்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமாண்ணே நானே வந்து அத உன்கிட்ட பேசலான்ட்டு இருந்தேன். நானே போய் கேட்டேன். பிருந்தாவ பார்க்கணும். உள்ள விடுன்னு சொன்னா விடமாட்டேங்கிறா. அங்க வந்து பிருந்தா தூங்கிட்டு இருக்கா. எந்திரிச்ச உடனே நான் கிளப்பி கூட்டு வரேன்னு சொல்றா. இதெல்லாம் என்ன நல்லாவா இருக்கு? இங்கே வந்து எல்லா ஏற்பாடுமே முடிஞ்சிருச்சு. இப்ப பிருந்தா வரவேண்டிய நேரம் ஆயிப்போச்சு. இன்னும் பிருந்தாவ கிளப்புறேன். பார்க்க விட மாட்டேன்னு சொன்னா, என்ன நேரத்தான் வாண்ணே போய் கேட்போம்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. வந்து "ஏய் பிருந்தாவங்க பிருந்தாவங்கன்னு" சொல்லிட்டு கதவ தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. வீரா வந்து உள்ளேருந்து வராங்க. வந்தோடனேயும் "சொல்லுங்க என்னம்மா என்னம்மா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "ஏய் பிருந்தாவங்கடி. பிருந்தா வர சொல்லு. பிருந்தாவ கிளப்புனியா இல்லையா? நீ தானே பிருந்தாவ கிளப்புறேன்னு சொல்லிட்டு இங்க வந்த. இப்ப என்னடான்னா பிருந்தா இன்னும் ஆள காணோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "அம்மா வந்துருவாம்மா. பிருந்தா வந்துருவாம்மா." அப்படி
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க எவ்வளோ சமாளிக்காங்க. ஏய் வழி விடுடி, நானும் அப்பளே பிடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, பிருந்தாவை பார்க்க விட மாட்டேங்க, என்ன பிளான் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து வீரா கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா வள்ளியம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க, ஏய் வீரா, ஏன் வீரா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, வழி விடுமா, அவங்க போய் பிருந்தாவை கிளப்பி அவங்க கூப்பிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மாமா, நானே கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் உன்ட்ட என்ன பேச்சு இருக்குது, வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து வீராவை அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு ரூமுக்குள்ளே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த இடத்துல வந்து நம்ம பிருந்தாவை காணோம். எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகி வீரா கிட்ட வந்து பிருந்தாவங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா என்ன பண்ணுறேனே தெரியாமல் வீரா முழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.